சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி, அதனை குறித்த தகவலை தான் காண இருக்கிறோம். கடந்த 4/5 சரிங்களா, ஜூலை 2026 நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தேர்வு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி பேப்பர் 1, 5ஆம் தேதி பேப்பர் 2ன்னு சொல்லி 2 எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதனை குறித்த ப்ரெஸ் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 4ஆம் தேதி தேர்வுக்கான ப்ரெஸ் நியூஸ்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய அறிவிக்கை 2026ஆம் ஆண்டிற்கான முதல் அறிவிக்கையானது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கான தாள் 1 டெட் எக்ஸாம். இது பார்த்தீங்கன்னா 4/7/2026 நடைபெற்றது. ஸோ இந்த தேர்வுக்கு தாள் 1 பார்த்தீங்கன்னா 222 மையங்களில் 61,386 தேர்வர்கள் எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஸோ இவர்களில் 59,535 தேர்வர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. 96.99% தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வை பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட்டது என்பது டிஆர்பியினுடைய பத்திரிகை செய்தியாக பேப்பர் 1க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ டோட்டலாக 59,535 ஆசிரியர்கள் 96.99% எழுதியிருக்காங்க பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2ன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, டிஆர்பியானது ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும் பொழுது சரிங்களா, ஸோ பேப்பர் 2 5/7/2026 நடைபெற்றது. கிட்டத்தட்ட 613 மையங்கள் 613 மையங்கள்ல 1,67,743 தேர்வர்கள் தேர்வு எழுதப்பட்டுள்ளன. இதுல 1,60,000 பேர் அனுமதிக்கப்பட்டது, 1,67,743. அதே மாதிரி தேர்வு எழுதுனது 1,60,60,929. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 95.94% பேர் தேர்வு எழுதியிருக்காங்கங்கிறது தான் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ரெஸ் நியூஸ். அடுத்த ஓரிரு நாட்களில் இந்த தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயானது டிஆர்பி வெளியிடுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சுவோம் உங்களுக்கு தகவலானது தெரிவிப்போம். ஸோ தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.